ஐசிடி இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இந்த கோர்ஸ்க்குரிய மாடியூல் 2 அண்ட் 3 பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மாடியூல் 2ல் நமக்கு மொத்தமாக 7 குவிஸஸ் இருக்குது. சரியா? எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நம்முடைய சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து மாடியூல் 1க்குரிய எல்லா குவிஸுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோஸில் நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம மாடியூல் 2 பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் குவிஸ் பாருங்கள். லெசன் 2.1.1 இதில் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து இப்போது கிளிக் பண்ணி அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை வந்து எப்படி சப்மிட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாடியூல்லையும் எத்தனை குவிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லெசன் 2.1.1ல் டெஸ்ட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரியான ஆன்சரை கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒன்லி ஒன் டைம் தான் நீங்கள் இங்கே சப்மிட் பண்ண முடியும். அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம அடுத்த குவிஸ்க்கு போகலாம். மாடியூல் 2ல் செகண்ட் குவிஸ் பாருங்கள். குவிஸ் லெசன் 2.1.2 அப்படின்னு இருக்குது. ஸோ அதற்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதுக்குரிய பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான பதிலை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் லாஸ்ட்டில் சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்மிட் பண்ணணும். நான் எப்போவும் சொல்கிறது தான், ஒன் டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதற்கப்புறமா சப்மிட் கொடுங்க. சரியா? ஏன்னா எடிட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், அடுத்த குவிஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா 2.2.1. ஓகேயா? ஸோ இதில் தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அதற்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸை எல்லாம் காப்பி பண்ணி நீங்கள் வேர்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போ அப்படின்னா, எக்ஸாம் டைமில், ஃபைனல் எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதை பண்ணுங்கள். ஓகே, இதை சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த குவிஸ்க்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் குவிஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பண்ண போகிற குவிஸ் வந்து டூ பாயிண்ட் டூ கிளிக் பண்ணலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லா குவிஸஸையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சரியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? 2 or 3 டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கோர்ஸ் ப்ரோக்ரஸ் வந்து எப்படி பார்க்குறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதில் போய் நீங்கள் பாருங்கள். சரியா? ஓகே, இது சப்மிட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 2.2.3 நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரியான பதிலை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் மொத்தமே 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதற்குரிய சரியான ஆன்சர்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்கலாம். இதில் பாருங்கள், நீங்கள் எத்தனை தடவைனாலும் சப்மிட் பண்ணலாம். அதாவது எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வரும் வரைக்குமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த லெசன் 2.2.3யோட டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது லெசன் 2.2.4. சரியா? இதுலேயும் பாருங்கள், கொஸ்டின்ஸ் இருக்குது. இதற்குரிய சரியான பதிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின்ஸில் நாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் அவசரப்பட்டு யோசிப்போம்.
அந்த நாட் அப்படிங்கிறத நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். ஆடி மாடல்லாம் இதில் இருக்குது. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சிங்க, இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎட்க்கும் சரி எம்எட்க்கும் சரி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் ஓனாகவே எக்ஸாமில் இது பற்றியதான கொஸ்டின் வரப்போ எழுத முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா லெசன் 2.2.5. இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே வந்து நம்ம அதாவது லாஸ்ட் டேட் வரும் வரைக்குமே நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டேட் வரும் வரைக்குமே நம்மளுடைய ஆன்சரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவைனாலும் சப்மிட் கொடுக்க முடியும். அடுத்து நம்ம மாடியூல் 3க்கு போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் குவிஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதற்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கா வந்து அப்ரிவியேஷன் கேட்டிருக்காங்க. NCSA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போவே படிச்சுக்கோங்க. இந்த குவிஸ் வந்து ஆன்சர் பண்ணுறப்போமே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இதிலிருந்து தான் கேட்பாங்க. அதாவது குவிஸில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வியில் இருந்து தான் ஃபைனல் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் இப்போவே இந்த குவிஸ்க்கு ஆன்சர் பண்ணுறப்போமே எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத சரியாக பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் அப்போது ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம இப்போது அடுத்த குவிஸ்க்கு போகலாமா? அடுத்ததாக பாருங்கள், லெசன் 3.1.2 இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைரஸ் அப்படிங்கிறதுக்குரிய அப்ரிவேஷன் என்ன, இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது பொதுவாகவே எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ். ஸோ ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி படிங்க. சரியா? ஒரு கொஸ்டினை கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இது பாருங்கள், இந்த குவிஸுமே உங்களுக்கு ஒன்லி ஒன் டைம் தான் சப்மிட் கொடுக்க முடியும். சரியா? நான் ஆல்ரெடி சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், என்னால் எடிட் பண்ண முடியாது. ஆன்சர்ஸை வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ கவனமாக பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.